நவராத்திரி என்பது 9 நாட்கள் நீடிக்கும் இந்துக்களின் திருவிழா. துர்கா தேவியை வணங்கி அசுர சக்திகளை வென்று தர்மம் வெற்றி பெறும் உண்மையை நினைவுபடுத்தும் பண்டிகை இது. நவராத்திரி என்பது 9 இரவுகள் என்று பொருள். இந்த காலத்தில் வீடுகளில் கொலு அலங்காரம், கோஷ்டி பாடல்கள், விருந்து, விதை வளர்ப்பு, குழு போன்ற வழக்கங்கள் நடக்கும். தென்னிந்தியாவில் கல்யாணம், வளமை, அறிவு, வீரியம் ஆகியவற்றிற்காக 3 தேவிகளான துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். வட இந்தியாவில் ராமலீலா நாடகங்கள் மற்றும் டாண்டியா நடனங்கள் சிறப்பாக நடக்கின்றன. 9 நாட்களின் சிறப்புகள்: தினந்தோறும் வணங்கும் துர்கை வடிவங்கள். பிரதம நாள் சைலபுத்ரி, மலைமகளாகிய பார்வதியின் வடிவம். நிலைத்தன்மை, உறுதி, ஆரோக்கியம் கொடுப்பவள். த்விதீய நாள் பிரம்மசாரிணி, தவம் செய்யும் தேவியின் வடிவம். தைரியம், ஒழுக்கம், ஆன்மீக வலிமை அளிப்பவள். திருதீய நாள் சந்திரகண்டா, நிலவு போன்ற காந்தம் கொண்டவர். அமைதி, கருணை, சிரமங்களில் தைரியம் தருபவள். சதுர்த்தி கூஷ்மாண்டா, பிரபஞ்சமுருவாகக் காரணமான சக்தி. ஆரோக்கியம், வளமை, ஆற்றல் தருபவள். பஞ்சமி ஸ்கந்தமாதா, முருகப்பெருமானின் தாய். அன்பு, தாய்மை, குடும்ப ஒருமைப்பாடு வழங்குபவள். ஷஷ்டி காத்தியாயனி, அசுரங்களை அழித்து நீதியை நிலைநாட்டும் வீர சக்தி. திருமணம், வளமை வேண்டி பூஜிக்கப்படுகிறாள். சப்தமி காலராத்திரி, கருமைமிகு கோப வடிவம். அச்சம், தீமை, தடைகள் அனைத்தையும் அகற்றுபவள். அஷ்டமி மகாகௌரி, பவித்திரம், குணம், ஆன்மீக சுத்தம் கொடுப்பவள். வாழ்க்கையில் அமைதி மற்றும் செழிப்பு தருபவள். நவமி சித்திதாத்ரி, அனைத்து சித்திகளையும் அற்புத சக்திகள் அருளும் வடிவம். ஆன்மீக சாதனைகள் மற்றும் முழுமை பெற வணங்கப்படுகிறாள். சுருக்கமாகச் சொன்னால், நவராத்திரி என்பது சக்தியின் வெற்றியையும் நம்பிக்கையையும் கொண்டாடும் பண்டிகை. 9 நாட்களும் தனித்துவமான தெய்வீக வடிவங்களை வணங்குவதால் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் நேர்மையும் வளமும் பெருகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை.